காரைக்குடி பேருந்து நிலையத்தில் இருந்து மதுரைக்கு அண்ணன் தம்பி வாரிசுகளால் இயக்கப்படும் NNL மற்றும் NNS ஆகிய பேருந்துகள் சாலையில் போட்டி போட்டுக்கொண்டு பயணிகள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக சென்ற காட்சிகள்தான் இவை. NN லக்ஷ்மணின் வாரிசுகளால் NNL என்ற பேருந்துகளும் அவரது தம்பி NN சாமிநாதனின் குடும்பத்தாரால் NNS பேருந்துகளும் காரைக்குடி, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் இயக்கப்படுகின்றன. நீண்ட நாட்களாகவே NNL பேருந்து உரிமையாளருக்கும் NNS பேருந்து மேலாளரான கிருஷ்ணனுக்கும் முன்பகை இருந்து வருவதாகவும் இரு தரப்பிலும் காவல் நிலையத்தில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இருதரப்பு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களும் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தங்கள் பேருந்துதான் கெத்து என்பது போல ரீல்ஸ் வீடியோ பதிவிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த ரீல்ஸ் போட்டி முற்றி காரைக்குடி பேருந்து நிலையத்தில் இருந்து மதுரைக்கு யார் முதலில் புறப்படுவது என்று நிஜத்தில் போட்டி போட்டு ஒருவரை ஒருவர் இரும்பு கம்பியால் தாக்கிக் கொண்டதால் பயணிகள் பதற்றமடைந்தனர். காரைக்குடியில் இருந்து மாலை 4:05 புறப்பட வேண்டிய NNL பேருந்து டயர் பஞ்சர் ஆனதாக கூறி 4:12 வரை பேருந்து நிலையத்தில் நின்று பயணிகளை ஏற்றியதாக சொல்லப்படுகிறது. அதற்கு NNS பேருந்து ஓட்டுநர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பதிலுக்கு NNL தரப்பு ஓட்டுநர் குருநாதன் என்பவரின் மண்டையில் இரும்பு கம்பியால் தாக்கியதால் அவருக்கு மண்டை உடைந்ததாகவும் கூறப்படுகிறது. பலத்த காயமடைந்தவர் மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு 17 தையல்கள் போடப்பட்டன. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக NNS பேருந்து ஓட்டுநர் பிரபு, லிங்கம் ஆகிய இருவர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் NNS பேருந்து 10 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டாலும் அதிவேகத்தில் சென்று தனக்கு முன்னதாக சென்ற NNS பேருந்தை முந்திச் செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகின. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தில் ரேஸ் செல்வது போல 2 பேருந்து ஓட்டுநர்களும் சாலையில் போட்டி போட்டு மற்ற வாகன ஓட்டிகளுக்கு உயிர் பயத்தை காட்டி உள்ளனர். அதிக கலெக்ஷனை அள்ள வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாகவே NNS பேருந்து மேலாளர் கிருஷ்ணன் தூண்டுதலின் பேரில் ஓட்டுநர்கள் அதிவேகத்தில் அந்த பேருந்தை இயக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்த அவர் கலெக்ஷனுக்காக ஒருபோதும் தான் அப்படி செய்ததில்லை என்று மறுத்தார். அதே நேரத்தில் சம்பவத்தன்று தங்களுக்கு முன்பாக சென்ற NNL பேருந்து இரு நிறுத்தங்களில் நின்று பயணிகளை ஏற்றிச் சென்றதால் மேலூர் பைபாஸில் தங்கள் பேருந்து முன்னால் சென்ற அந்த பேருந்தை முந்த முயன்றதாகவும் இந்த வீடியோ தனது பார்வைக்கு வந்ததும் தான் அந்த ஓட்டுநரை பேருந்தில் இருந்து இறங்கச் சொல்லி விட்டதாகவும் இனி வரும் காலங்களில் அப்படி நடக்காது என்றும் தெரிவித்தார். உண்மையில் மேலாளர் கிருஷ்ணன் தனது பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டதாக கூறும் ஓட்டுநர் பிரபு என்பவர் தாக்கியதால்தான் மற்றொரு பேருந்தின் ஓட்டுநர் குருநாதன் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் தூக்கம் கலைத்து இந்த பேருந்து மட்டுமல்ல, சாலையில் ரேஸ் விடும் தனியார் பேருந்துகளை கண்காணித்து அதன் உரிமையை ரத்து செய்து பேருந்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதே உயிர்மேல் ஆசை உள்ள பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் பாபு சரவணன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.